அவர் சொல்லுவார். சொல்ல முடியாததுக்கு சில டாக்டரினல் பாயிண்ட் கிளியர் பண்ணுவதற்கு ரவி அழைத்து கொண்டு போய் நிறைய பேர்கிட்ட பேச சொல்வார். அவர்கள் புரிகிற மாதிரி வைக்குவோம். அந்த மாதிரி நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்கள், வேறு அஸ்திபாரம், இதுல விசுவாசம், ஈர்த்தெழுதல் விசுவாசம், அதன் அடிப்படையில அவருக்கு உணர்வுபூர்வமான சில ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ் நிறைய நடந்துச்சு. எல்லா மீட்டிங்ஸ்க்கு வருவாரு. காட்டேஜ் மீட்டிங் ரொம்ப பஞ்சுவாலிட்டி, லேட்டே அவர்கிட்ட நடக்காது. ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக வந்து உட்காந்துருவார். உட்காந்து அப்படியே மும்முரமாக கேட்பாரு. இந்த பாயிண்ட் எப்படி அதை போய் டிஸ்கஸ் பண்ணுவார். இன்னொரு விஷயம் கூட செய்வார். எங்கேயோ போய் சப்ஜெக்ட் கேட்டுட்டு வந்துருவாரு. நம்ம கிட்ட டவுட் கேட்குற மாதிரி கேட்பார். இது என்ன பிரதர், நம்ம முடிப்போம் தெரியாதுன்னு உடனே அவர் ஆன்சர் பண்ணுவார். இது இப்படி இல்லை, இது இப்படி ஆமா, இது இப்படி இல்லை. இந்த டாக்டரினல் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப கிளியராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவர் பற்றி கேட்கும்போது, நானும் முனிசிபாலிட்டியில் ஊட்டிட்டு இருக்கும் நிறைய பேர் கேட்கும்போது, சந்திரன் பிரதர் தெரியுமா அப்படின்ட்டு அவர் கேட்போம். என்ன மேல் லெவலிருந்து கீழ் லெவல் வரைக்கும் கேட்போம். எல்லாருமே சொல்ற ஒரு பதில் என்னன்னாக்கா, ஆமா எப்ப பார்த்தாலும் பைபிள் பத்தியே பேசுவாரு. இப்படிதான் சொல்லுவார். அவர் அந்த சந்திரன் தான், பைபிள் பத்தியே பேசுவாரே, அந்த சந்திரன் தான். ஸோ அப்படியான சாட்சி வேலை செய்கிற இடங்கள் எல்லாத்துக்குமே சொல்லுவார். எந்த ஒரு டெத் ஆனாலும் அவர் போய் அவங்களோட நின்று ஆஃபீஸர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஒரு அவருக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஃபோட்டோ எடுத்துக்குவார், அவங்களுக்கு சத்தியம் சொல்லுவார். சத்தியம் சொல்ல முடியலன்னா சகோதரரை அழைத்து அவங்களுக்கு சத்தியம் சொல்ல வைக்குவார். அந்த அப்பேற்பட்ட ஒரு நபர். அருமையான ஹாஸ்பிட்டாலிட்டி. நாங்கள் வெயிட் பண்ண கிச்சன் உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் பின்னாடி யார் வராங்கன்னு தெரியாது. டீ சர்வ் பண்ணுவாங்க. டீ வரும்போது அதில் ஊட்டி ஸ்நாக்ஸ் வரும். அவர் தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் பிரதர் பின்னாடி இருக்கிறார், அவர் வந்திருக்கிறார் எக்லீஷியாக்குன்னு. முன்னாடி ஊட்டி பிஸ்கட்டு நறுக்கி வந்துடும். அவர் தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். அந்த ஊட்டி அவருக்கு அந்த பிளட்லேயே இருக்குது விருந்தோம்பல் என்று சொல்லி. எந்த ஒரு சகோதரன் ஊட்டிக்கு வந்தாலும் சரி, அவர் அவர்களை உபசரித்து அவர் கண்டு அந்த சத்தியத்தின் அடிப்படையில், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் சகல காரியங்களையும் செய்தார் என்று சொன்னால் மிகையாக. அதே சமயத்தில் ரொம்ப குழந்தை மனசு, ரொம்ப குழந்தை மனசு. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சைல்டிஷ் நேச்சர் இருக்குது. நம்ம கர்த்தர் சொன்னாரா, சிறு பிள்ளைகளை போல எண்ணத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு அந்த வசனத்தை பார்க்கும்போது அவருக்கு அந்த மாதிரி குழந்தை மனசு, நிறைய எமோஷனலா நிறைய வெளிப்பாடுகளுடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. அப்படி இருந்துச்சு. சூரிய வெளிச்சம் இருந்துச்சு. மேகம் வரும்போது கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தடைப்படும் இல்லையா? ஆனா சூரியன் என்ன செஞ்சிச்சு இருக்குது. அவருடைய வாழ்க்கையில நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய மேகங்கள் வந்துச்சு. ஆனா சூரியன் மறைஞ்சு போல அந்த விசுவாசத்துல அவர் நினைச்சு நின்றார். எப்படி எப்படி நின்றார்னாக்கா, ஒரு மலை மேல மேகம் வந்துச்சு. மலை மேல மேகம் வந்துச்சு. இது கிரைனேட் ஆகுது. கிரைனேட் தான் போட்டீங்க, டைல்ஸ் போட்டீங்க. விடாப்புடிய கிரைனேட் போட்டார். எனக்கு நியூஸ் தெரியும். அவர் அதை ரொம்ப செலக்ட் பண்ணி என் வீட்டுக்கு கிரைனேட் தான் போடுவேன்னு போட்டார். மலை மேல மேகம் இருக்கும்போது அந்த மலை கிரைனேட் மலையா இருக்கிற பட்சத்துல அந்த மேகத்தினால கிரைனேட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். கிரைனேட் மலையில ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு மேல மேகம் பட்டாலும் அது போலதான் பிரதர் சந்திரன் பிரதர் அவருடைய வாழ்க்கையில நிறைய மேகம் போன்ற நிறைய பிரச்சனைகள் அவர் சந்தித்தாலும் அந்த விசுவாசம் கிரைனேட் மாதிரி இருந்துச்சு. குடும்பத்து வீட்டில் எப்பெல்லாம் நீங்க கிரைனேட் பாக்குறீங்களோ நினைவுகள் இருக்கணும். அந்த நினைவுகள் உங்களுக்கு வரணும். அதான் மேற்பாளையம் யூத்ல பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும். என்ன சப்ஜெக்ட் கடந்து வருதோ, இவர் பேசினாலும் சரி, அறிவு பேசினாலும், பிரதர் பேசினாலும் சரி, இன்னைக்கு நீங்க பேசுனீங்க ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் பேசுனீங்க. அடுத்த வாரம் என்ன செய்வாங்கன்னாக்கா, அது படக்காட்சி வகையில யூத் செய்து காட்டுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் செய்து காட்டிடுவாங்க. என்னன்னாக்கா, அந்த படக்காட்சி எந்த ஒரு பார்க்குறோம் 5 சென்ஸ்ல பார்க்குறோம், அது படமா கன்வெர்ட் ஆகி தான் நம்மளோட மைண்ட்ல போகுது. மைண்ட்ல நிற்கணுன்றதுக்காக அது மறக்கவே மாட்டாங்க. நீங்க வேணா அடுத்த வருஷம் என்ன சப்ஜெக்ட் கேட்டு நீங்க யூத்தை கேட்டு பாருங்க. அவங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. அது செய்யற ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம கையில அருமையா போட்டோ டிராமா கிரியேஷன் வந்திருக்குது இல்லையா? ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மேட்டர்ல தான் அது வந்திருக்கும். ரொம்ப இலவசம் நம்மளுக்கு கிடைக்குது மேட்டர் தெரியல. நம்முடைய சகோதரர் தான் அத்தனை சத்தியங்களும் படக்காட்சி வகையில நமக்கு தொகுத்து வழங்கி நம்ம கரங்களில வந்திருக்குது. ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கதை நம்மளுக்கு வரும், ஒவ்வொரு நினைவுகள், ஒரு சத்தியம் வரும். அதுபடி அவங்க செய்யறாங்க. அதனால சந்திரன் பிரதர் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நீங்க பார்க்கும்போது அந்த விசுவாசம் நம்மளுக்கு நினைக்கணும். அந்த விசுவாசத்துல நிறைய விஷயங்கள் நினைச்சிருந்தாரு. சேரிட்டி, உதவி பண்ணுன்னா அவரை விட்டது வேற எதுவும் இல்லை. நம்ம கூட கடைசி நேரத்துல கூட கேள்விப்பட்டிருப்போம் அந்த உதவி செய்கிற விஷயங்கள். அந்த பீப்புளுக்கு உதவி செய்யறேன்னு அந்த ஆட்டோக்காரர்கள் ரொம்ப அருமையா நமக்கு விட்டு சாட்சி சொன்னாங்க. சரி, இந்த வீட்டு பிள்ளைகள் பேர குழந்தைகள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. சீக்கிரம் முடிச்சாரு. இந்த 2 பேர் கொஞ்சம் முன்னாடி வாங்க.
அப்போ அவர் தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டார். எக்லேஷியல் பக்கத்தில் உட்காந்து கூட ஏதோ ஒரு விஷயம் அங்கே இந்த சப்ஜெக்ட் இங்கே விஷயம். அப்புறம் ஒரு முறை நான் மேற்படை வந்து சேரும்போது ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னாக்கா, ஜாலி பதர் இருக்கிறார், நிறைய அவங்ககிட்ட இருந்து வாங்கிருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சவர், நிறைய சத்தியம் தெரிஞ்சவர், நிறைய க்ரானாலஜி தெரிஞ்சவர், ஜூயிஷ் பீப்புளை பற்றி நிறைய கல்ச்சர் தெரிஞ்சவர், இசைக்கையில் கரைச்சி குடிச்சவர், ரொம்ப நல்லா இருக்கும், அவருக்கு நிறைய வாங்கிக்கன்னு சொன்னார். அந்த மாதிரி அநேக விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க முடியும். உணர்வுகள் அடிப்படையில் தான், உணர்வுபூர்வமாக நிறைய கேரக்டர் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது இருந்துச்சு. வந்துட்டாங்களா பேர குழந்தைங்க 2 பேர்? அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, நம்ம எந்த ஒரு சத்தியத்தை கேட்கிறோமோ, நமக்கு பாடம் என்ன அவர் பார்க்கும்போது, எந்த ஒரு சத்தியத்தை கேட்டாலும் அது நம்ம காதுல உள்ள போகுது, ஆள் மனசுல, கண்களில் பார்க்குற உள்ள போகுது. ஸோ அதை வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி படக்காட்சியா நம்ம மனதில் வச்சு நம்ம ஆள் மனசுல போட்டுச்சுனாக்கா அது வந்துடும். 16 வருஷத்துக்கு வந்துருதோ இல்லையோ, எல்லா விஷயங்களும் வந்துருச்சு. அப்போ நிறைய மேகங்கள் வந்திருக்குது. அப்போ அவர் பாறை போல அந்த நிறைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவர் வாழ்ந்தார். இந்த இதுல கூட சில செடிகள் கூட, சில விதைகள் கூட இதுல இருக்கும். அந்த விதைகள் தான் நான் பேர குழந்தைகளுக்கு கொடுக்குறேன். அவங்க யூத்ல நாளைக்கு வளர்ந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் சத்தியத்தை கேட்கும் போது அவர்களும் அவருக்கு கிடைச்ச சத்தியம் என்ற விதையை என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் மற்றவர்கள் சொல்லும்படியாக இருக்கணும், தங்களுக்கு வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக இருக்கணும். அப்போ ஏற்பட்டவர்கள் செய்யும் போது ரொம்ப சந்தோஷம். இந்த பேரனை பார்த்தா அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய படிப்பில் ஆகட்டும், இந்த மகள் அவருடைய எஜுகேஷன் ஆகட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரும்போது அவர் ரொம்ப பெருமைப்பட்டார். ஒரு மாதிரி கன்வென்ஷனை போய் மயக்கடிச்சு விழுந்துட்டார். என்னன்னு கேட்டனாக்கா எக்ஸாம் சார். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கூட இவர் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறார். சந்திரபதற்கு என்ன விருப்பம்னாக்கா, நல்லா படிக்கணும், அவர் கற்றுக்கொண்ட சத்தியம் அநேகருக்கு பயனுள்ளதாச்சு. ஸ்பெஷலாக இந்த இளம் வாலிப பசங்க இவங்க, நீங்கள் வந்து சத்தியத்தை இந்த ஸ்ரீசன் அருமையாக கிளாஸ் எடுக்கிறேன், ரெகுலராக போகுது யூத் வரலாம், ரெகுலராக வரோம். சரி, இன்னும் ஆழ்வமாக வந்து சத்தியத்தை கேட்டு நீங்களும் அந்த சத்தியத்தை வச்சு பயனடையணும். மற்றவங்களுக்கும் அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும். ஸ்கூல்ல எல்லாம் சாட்சியாக இருக்கணும். நிறைய பேருக்கு அவங்க சாட்சியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஜஸ்லின் அங்கே இருக்கும்போது, அங்கே திண்டுக்கல்ல இருந்த ஒரு சகோதரருடைய மகிமா இருக்கும்போது, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அருமையாக சாட்சி சொல்லி டீச்சர்ஸுங்க வந்து நம்மளோட கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன இப்போ அது இல்லைன்றாங்க, இது இல்லைன்றாங்க, ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்றாங்க. அருமையான சத்தியங்களை பெரிய அளவில் பரப்பி டீச்சர்ஸ்க்கே கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு இங்கே நடந்திருக்கிறாங்க சில விஷயங்கள். அதனால பிள்ளைகள் மனதில் சொல்லுகிற சத்தியம் சாதாரண விஷயம் இல்லை. அவங்க நிறைய கம்யூனிட்டி எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்குது. சத்தியத்தை அழகாக சொல்லும்போது படித்த நிறைய டீச்சர்ஸ்க்கே கொஸ்டின் வர மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கா சத்தியம் பிலாங்ஸ் டு நாட் ஃபார் அஸ். சத்தியம் தேவன் எடுது. அது விதைக்கும் போது அவங்க மத்தியில் அது என்ன செய்யும், பலன் கொடுக்கும். என்ன ட்ரூத் இந்த பொண்ணு படிக்கிறான், என்ன இதுன்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ கிளாஸ்க்கு போய் தாத்தா மேலே ரொம்ப விருப்பம்னாக்கா நம்ம நினைக்கணும் எப்படி விசுவாசமாக இவ்வளோ வைராக்கியம் எப்படி இருந்தாருன்னு சொல்லி சத்தியம் உலக பிரகாரமான ஞானம் கண்டிப்பாக வரும். சத்தியத்திற்கு அதிகமான நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் இந்த விதைங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் வளரும். இதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது சத்தியம் என்ற விதை நமக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டு நீங்கள் சாட்சியாக வரணும். உங்கள் பேரண்ட்ஸுக்கும் நம்ம சாட்சியாக இருக்கணும். உங்கள் மூலயமாக அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கும். இவருக்கு இந்த விசுவாசம் உயிர்த்தெழுதல் தான் எவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயங்கள். இப்போ விசுவாசத்துக்கும் உணர்வுக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னு தான் அந்த பெரிய ஸ்டடி. ஸோ அங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே அந்த ஒரு எளிய விளக்கம் டைப் ஆயிடுச்சு, முடிச்சுக்கிறேன். அடுத்த சகோதரர்கள் அதை பற்றி பேசுவோம். நீங்கள் நடுங்க இதை பார்க்கும்போதெல்லாம் சத்தியம் ஞாபகத்துக்கு வரணும். வீட்டில் கிரைனேட்டை பார்க்கும்போது அந்த விசுவாசம், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ விரக்தி வந்தாலும், மேகம் வந்தாலும் கிரைனேட் ஒன்றுமே ஆகாது மனக்கடையில். அந்த மாதிரி நீங்கள் வந்து விசுவாசத்தில் பலப்படணும். அந்த சாங்ஸ் ஒரு நிமிஷம் போடுங்க.